நம்மளோட சின்ன வயசுல நைட் டைம்ல அடிக்கடி பவர் கட் ஆகும். அந்த மாதிரி பவர் கட் ஆகுறப்ப நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து வெளில உட்காந்து கதை பேசிட்டு வானத்துல இருக்க நட்சத்திரத்தெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அதுலயும் குறிப்பா இந்த 3 நட்சத்திரத்தை கண்டிப்பா எல்லாருமே பார்த்து ரசிச்சிருப்போம். இந்த வீடியோல ஓரியன்ஸ் பெல்ட்டுங்கிற இந்த 3 நட்சத்திரங்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஓரியன்ஸ் பெல்ட்டுக்கும் தமிழ்ல இருக்க கோயில் கோபுரத்துக்கும் என்னடா சம்பந்தம்னு நிறைய பேருக்கு தோணும். அது என்னங்கிறத வீடியோவோட கடைசியில சொல்றேன். இப்போ நம்ம பார்த்து ரசிச்ச நட்சத்திரங்களை பத்தி பார்ப்போம். இந்த யூனிவர்ஸ்ல எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா எவ்வளோ கேலக்சிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம அப்சர்வ் பண்ண இந்த யூனிவர்ஸ்ல 200 பில்லியன் கேலக்சிஸ் இருக்கு. 200 பில்லியன்னா 20,000 கோடி கேலக்சிஸ். நம்ம இருக்க மில்கிவே கேலக்சியில மட்டும் 200 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கு. எப்பா 200 பில்லியன் நட்சத்திரமானு யோசிச்சிங்கன்னா அப்போ மற்ற கேலக்சிஸ்லாம் ஆண்ட்ரோமேடாங்கிற கேலக்சியில 1 ட்ரில்லியன் ஸ்டார்ஸும், நமக்கு தெரிஞ்ச கேலக்சிலேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கேலக்சியான IC1101ல 100 ட்ரில்லியன் ஸ்டார்ஸும் இருக்கு. அப்போ இந்த 200 பில்லியன் கேலக்சியில் இருக்க மொத்த நட்சத்திரத்தையும் கணக்கு போட்டோம்னா நம்ம யூனிவர்ஸில் 200 பில்லியன் ட்ரில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கு. 1 பில்லியன்னா 100 கோடி, 1 ட்ரில்லியன்னா 1 லட்சம் கோடி. அப்போ 200 பில்லியன் ட்ரில்லியன்னா மண்டை சூடாவதுல. சிம்பிளாக சொல்லணும்னா 2க்கு பக்கத்தில் 23 ஜீரோ போட்டிங்கன்னா கிடைக்கிற வேல்யூ தான் 200 பில்லியன் ட்ரில்லியன். என்ன கதை சொல்கிற, நான் நைட்டில் வானத்தை பார்க்குற போகணும் அவ்வளோ நட்சத்திரம் தெரியலன்னு கேட்டிங்கன்னா உண்மைதான். லைட் பொல்யூஷன்லாம் இல்லாமல் நல்ல ஒரு கிளியர் டார்க் நைட்டில் சிட்டியெல்லாம் விட்டு தள்ளி போயிட்டு பார்த்தோம்னாலே நம்மளால் 2500லேருந்து 5000 நட்சத்திரத்தை தான் பார்க்க முடியும். அதுலேயும் நீங்கள் சிட்டி சைடில் இருக்கீங்கன்னா லைட் பொல்யூஷன்லாம் அதிகமாக இருக்குன்னா நம்மளால் வெறுங்கண்ணில் 40லேருந்து 50 நட்சத்திரத்தை தான் பார்க்க முடியும். ஓகே, இப்போ ஓரியன்ஸ் பெல்ட்டை பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக ஓரியன்ஸ் பெல்ட்டுங்கிறது ஓரியன் கான்ஸ்டலேஷனில் உள்ள ஒரு பார்ட். ஓரியன் கான்ஸ்டலேஷன் கிரீக் மித்தாலஜி படி ஒரு ஹண்டர் வேட்டையாடுற மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. இந்த ஹண்டரோட இடுப்பு பகுதியில் இந்த 3 நட்சத்திரமும் இருக்கிறதுனால தான் இதை ஓரியன்ஸ் பெல்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த 3 நட்சத்திரத்துக்குமே அரபிக்கில் பேர் வச்சுருக்காங்க. முதல் நட்சத்திரத்தோட பேர் அல்னிடக், நடுவில் இருக்க நட்சத்திரத்தோட பேர் அல்நிலம், கடைசியாக இருக்க நட்சத்திரத்தோட பேர் மின்டாக்கா. அல்னிடக்ங்கிற பேருக்கு அர்த்தம் த கெடில். இந்த ஒரு விஷயத்த நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கெடில்ங்கிறது இடுப்பை ஷேப் அண்ட் ஸ்லிம்மாக காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பொருள். அல்நிலம்ங்கிறது த ஸ்ட்ரிங்கிள் ஆஃப் பேர்ல்ஸ், முத்து மாலை. மின்டாக்கா தான் த பெல்ட். இந்த 3 நட்சத்திரமும் சேர்ந்தது தான் த ஓரியன்ஸ் பெல்ட். ஆக்சுவலாக இந்த 3 நட்சத்திரத்தையும் பார்க்குறப்போ 3மே சைட் பை சைடு இருக்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிப்போம். ஆனால் அது அப்படி பக்கத்தில் கிடையாது. நம்ம பூமியிலேருந்து ஒவ்வொரு ஸ்டார்ஸும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தெளிவாக புரியும். அல்னிடக் நம்ம பூமியிலேருந்து 1262 லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்குது. அல்நிலம் இந்த ஸ்டார் தான் பூமியிலேருந்து அதிக தொலைவில் இருக்குது, கிட்டத்தட்ட 2000 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குது. மின்டாக்கா இது மற்ற 2 ஸ்டார்ஸை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் முன்னவே இருக்குது. இதோட டிஸ்டன்ஸ் 1200 லைட் இயர்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். ஓரியன்ஸ் பெல்ட் வெறும் 3 ஸ்டார்ஸ் கிடையாது. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமாம், அல்னிடக் இது ஒரு ட்ரிபிள் ஸ்டார் சிஸ்டம். அல்னிடக் AA, அல்னிடக் AB, அல்னிடக் B. இந்த 3 நட்சத்திரமும் சேர்ந்து தான் நமக்கு ஒரு நட்சத்திரமாக தெரியுது. அடுத்தது அல்நிலம், இது ஒரு சிங்கிள் ஸ்டார் தான். கடைசியாக மின்டாக்கா, இது ஒரு மல்டிபிள் ஸ்டார் சிஸ்டம். இதில் மின்டாக்கா AAன்னு 2 நட்சத்திரம் இருக்குது. அது மட்டும் இல்லை, அதை தாண்டி 3 நட்சத்திரம் இருக்குது. மொத்தமாக 5 நட்சத்திரம் சேர்ந்து தான் நமக்கு மின்டாக்காங்கிற ஒரு நட்சத்திரம் தெரியுது. நம்ம பார்த்து ரசித்த 3 நட்சத்திரங்களும் ஆக்சுவலாக 3 கிடையாது, 9 நட்சத்திரங்கள். இந்த வீடியோவில் ஓரியன்ஸ் பெல்ட்டுங்கிற 3 நட்சத்திரங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த 3 நட்சத்திரத்துக்கும் தமிழில் இருக்க கோவில் கோபுரத்துக்கும் என்ன சம்மந்தம்னா அது ஒன்றும் இல்லை. அதுல ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. நான் சின்ன வயசுல இந்த நட்சத்திரங்களை பார்க்குறப்போ ஒரு கோவிலோட கோபுரம் மாதிரி எனக்கு தெரியும். நீங்களும் அப்படிதான் நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் பல விஷயத்தை சேர்ந்து தெரிஞ்சுப்போம்.